வணக்கம்ங்க. நம்ம இப்போது ஆட்டு மூளை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி, பூண்டு, சோம்பு இது மூணையுமே உரலில் இடித்து வச்சுருக்குறாங்க. மிக்சியில் அரைக்கல, அந்த இடிச்சதை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்சி வைப்போம் பார்த்தீங்களா, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதை சும்மா ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்று போல் நல்லா வதக்கி விடலாங்க. இப்போது இந்த போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டோடைய இந்த மூளையை போடலாம். இப்போ இந்த ஆட்டோடைய மூளைக்கு மேலே ஒரு லேயர் இருக்குங்க. என்ன லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அந்த மேலே தோல் மாதிரி இருக்கும். அந்த தோலை எடுத்துட்டு தாங்க நீங்கள் போடணும், அப்படியே போடக்கூடாது. இப்போ இந்த ஆட்டோடைய மூளையை அப்படியே வச்சிடலாம். அதில் இது நல்லா கொஞ்சம் லைட்டாக இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, சும்மா இந்த ஆட்டோடைய மூளை இந்த மசாலாவில் லைட்டாக மிங்கிற அளவுக்கு கொஞ்சமாக மசாலா அதில் சேரணும் இல்லைங்களா. அது மாதிரி அந்த மசாலா கலவை அதில் சேர்கிற அளவுக்கு கொஞ்சமாக பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து வச்ச தண்ணியில் இந்த ஆட்டோடைய மூளை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சமாக கொதி வரட்டுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இப்படி சும்மா கரண்டி வச்சு நீங்கள் அப்படியே 2 4 கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஒரு திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இடித்து வச்ச மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. நல்லா சுட இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஆட்டோடைய மூளை ஃப்ரை